அன்பார்ந்த தினமணி.com வாசகர்களுக்கு வணக்கம். தனுசு ராசியிலிருந்து செவ்வாய் பகவான் மகர ராசிக்கு செல்ல இருப்பதின் பலன்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். செவ்வாய் பகவான் ஏறத்தாழ 45 நாட்களுக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்லக்கூடியவர் என்பது நீங்கள் அறிந்ததுதான். தை மாதம் 22ஆம் தேதி பிப்ரவரி 5ஆம் தேதி செவ்வாய் பகவான் மகர ராசிக்கு போகிறார். ஏற்கனவே புதன் தை 18ஆம் தேதியே அங்கே போய் இருக்கிறார். இதில் இல்லாமல் தை மாதம் 28ஆம் தேதி அங்கே சுக்கிரன் வேற செவ்வாயோட போய் இணைகிறார். ஏற்கனவே சூரியன் அங்கே இருக்கிறார். மகர ராசிங்கிறது செவ்வாய் உச்சமடையக்கூடிய ஒரு இடம். ஆனாலும் செவ்வாயோட புதன் சுக்கிரன் ஆகிய சுபகிரகங்கள் சேர்றதுனால செவ்வாயோட தன்மை சற்று சுபத்தன்மை அடையும். செவ்வாயின் உக்கிர பார்வை கூட சற்று மிதமாக ஆகிவிடும். தனுசிலிருந்து மகரத்திற்கு மாற்றமடையும் செவ்வாய் பகவான் மேசராசிக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுப்பாருன்னு நாம இப்போ பார்க்கலாம். மேசராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் தனுசிலிருந்து மாற்றமடைந்து மகரத்தில் உச்சமடைகிறார். மேசராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் உச்சமடைகிறதுனால அவங்களுடைய உடலிலும் உள்ளத்திலும் ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய தெம்பு உருவாகும். ராசி அதிபதியான செவ்வாய் உச்சமடையும் போது நிச்சயமா ரொம்ப ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். மேசராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் உச்சமடைகிறார். இதனால் மேசராசிக்காரர்களுக்கு காவல்துறை, இராணுவம் இந்த மாதிரி துறைகளில் மிக உயரிய பதவிகள் கிடைக்கும். ஏற்கனவே காவல்துறை, இராணுவம் இந்த துறைகளில் பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக பதவி உயர்வு ஏற்படும். மேசராசிக்காரர்களுக்கு இன்னொரு வகையில் செவ்வாய் பகவான் 8ஆம் வீட்டு அதிபதியாகவும் இருக்கிறார். 8ஆம் வீட்டு அதிபதி உச்சமடைவதனால கடன், வம்பு வழக்குகள், தேவையற்ற அவப்பெயர்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. மேசராசிக்கு செவ்வாய் பகவான் அவரது பார்வையால் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்துவார்னு நம்ம இப்போ பார்க்கலாம். மேசராசி செவ்வாய் பகவான் உச்சமடைந்து பார்ப்பதனால சிலருக்கு அசட்டு துணிச்சல் உருவாகும். இதனால் சில பேருக்கு புதிய தன்னம்பிக்கை உருவாகும். சில பேருக்கு உடல் அளவில் சின்ன சின்ன பாதிப்புகள் கூட ஏற்படலாம். மேசராசிக்காரர்களின் 4ஆம் இடத்தை, அதாவது அவருடைய சுகஸ்தானத்தை, தாயார் ஸ்தானத்தை செவ்வாய் 7ஆம் பார்வையாக பார்க்குறார். இதனால் தாயாருக்கு லேசான உடல் உபாதைகள் ஏற்படலாம். மேசராசிக்காரர்களின் 5ஆம் இடத்தை, அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்தை 8ஆம் பார்வையாக பார்க்குறார். இதனால் புத்திரர்கள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, அவங்க இஷ்டப்படி நடப்பாங்க. மேசராசிக்காரர்களின் 5ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையாக பார்க்கறதுனால பூர்வீக சொத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளோடு ஏற்படலாம். இருந்தாலும் மேசராசிக்காரர்களுக்கு அது வெற்றியாக அமையும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் மாற்றம் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தணும் இப்போ நம்ம பார்க்கலாம். ரிஷபராசிக்கு 7-12க்கு அதிபதியான செவ்வாய் பகவான் மகரத்தில் உச்சமடைகிறார். 7க்கு அதிபதியான செவ்வாய் பகவான் உச்சமடைவதனால ரிஷபராசிக்காரர்களுடைய மனைவி வழி உறவினர்கள் இவர்களோடு நல்ல இணக்கம் ஏற்படும். இவர்களுக்கு புதிய ஆண் பெண் உறவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களுடைய கணவன் அல்லது மனைவி ஏற்கனவே உடல்நலக்கேடு ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அவர்கள் நல்ல உடல்நலம் பெறுவார்கள். இவர்களது வருங்கால வாழ்க்கை துணை யார் என்பதை இப்பொழுது தீர்மானித்து விடுவார்கள். அவர்களது பழைய கூட்டாளிகளை அல்லது பழைய ஆண் பெண் நண்பர்களை புதிய சூழ்நிலையில், நல்ல இனிமையான சூழ்நிலையில் மீண்டும் சந்திப்பார்கள். பழைய நண்பர்களோடு சந்திப்பு ஏற்படும். மீண்டும் ரிஷபராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீட்டு அதிபதியாகவும் செவ்வாய் பகவான் விளங்குவதால் விரையாதிபதி உச்சமடைகிறார். அந்த வகையில் இவர்கள் அதிக அளவு பணத்தை வேளாண்மை சார்ந்த விஷயங்களில் முதலீடு செய்வார்கள். போர்வெல் போடுறது, புதுசாக நிலம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் பணம் செலவாகும். 12ஆம் வீட்டு அதிபதி உச்சமடைந்து அவர்களோட புதன், சுக்கிரன் ஆகிய சுபக்கிரகங்கள் சேர்வதால் இவர்கள் இனிமையான பயணங்களை மேற்கொள்வார்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் உச்சமடைகிறதுனால புதிய வீடுகள் வாங்குவார்கள், புதிய நிலங்கள் வாங்குவார்கள், புதிய வீட்டு மனைகள் வாங்குவார்கள், அல்லது வீடு கட்டுவதற்காக அதிக அளவு பணத்தை அதில் முதலீடு செய்வார்கள். ரிஷபராசிக்காரர்களோட 12ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் அவங்களோட 4ஆம் பார்வையை பார்க்குறார். இதனால் இவங்க நீண்ட பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சில சமயங்களில் பயணங்களில் சின்ன சின்ன அசௌகரியங்கள் கூட ஏற்படலாம். 3ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் 7ஆம் பார்வையை பார்க்குறார். இதனால் இவர்களோட இளைய சகோதரர்களோடு பிணக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. 3ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் உச்சமடைந்து பார்ப்பதால் சிலருக்கு அசட்டு தைரியம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களின் 4ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். 8ஆம் பார்வை என்பது எல்லா வகையிலும் துர்பார்வை என்றே சொல்ல வேண்டும். செவ்வாய் பகவானின் 8ஆம் பார்வை
எல்லா ராசிக்காரர்களுக்குமே அது ஒரு துர்பார்வை தான். ரிஷபராசிக்காரர்களுடைய 4ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையாக பார்க்குறார். இதனால் ரிஷபராசிக்காரர்களுடைய தாயாருக்கு உடல்நலக்கேடு ஏற்படலாம். ரிஷபராசிக்காரர்களின் வீடு மனைகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு விலகும். தனுசிலிருந்து மகரத்திற்கு செவ்வாய் பகவான் சென்று அங்கு உச்சமடைவதனால மிதுன ராசிக்கு என்ன பலன் ஏற்படணும் இப்போ நம்ம பார்க்கலாம். மிதுன ராசிக்கு 11ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் அதிபதி செவ்வாய் பகவான். லாபஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல உச்சமடைகிறார். 8ஆம் இடம் என்பது மறைமுகஸ்தானம். லாபஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல உச்சமடைவதனால இவங்களுக்கு மறைமுக வருமானம் அதிக அளவில் கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களின் 6ஆம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் உச்சமடைகிறார் இன்னொரு வகையில். இதனால் கடன் பெருக வாய்ப்பு இருக்கிறது. நோயோட தன்மை கூடி பிறகு குணமடையும். 6ஆம் வீட்டு அதிபதி இன்னொரு வகையில் எதிரியையும் குறிக்கிறார். அவர் 8ஆம் இடத்தில் உச்சமடைகிறதுனால மறைமுக எதிர்ப்புகள் கை ஓங்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு செவ்வாயின் பார்வை பலனை பொறுத்தவரையில் அவர் 8ஆம் இடத்திலிருந்து லாபஸ்தானத்தை பார்க்குறார். இதனால் வேளாண்மை சார்ந்த விஷயங்களில் அவங்களுக்கு நல்ல வருமானம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. செவ்வாய் பகவான் உச்சமடைந்து 2ஆம் இடத்தை பார்க்குறார். 2ஆம் இடங்கிறது வாக்குஸ்தானம். இதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு கடுமையான வார்த்தைகள் சில சமயங்களில் வந்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. 3ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் உச்சமடைந்து பார்க்குறாரு. இதனால் இளைய சகோதரர்களோட பிணக்கு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. சிலருக்கு ஒரு முரட்டு துணிச்சல் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால உச்சமடைந்த செவ்வாய் பகவானோட புதன் சுக்கிரன் ஆகிய சுபக்கிரகங்கள் சேர்றார். இதனால் அந்த தன்மை கொஞ்சம் கொஞ்சம் குறையும். செவ்வாயின் உக்கிரத்தன்மை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. மகரத்தில் உச்சமடையக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் கடகராசிக்கு என்ன பலனை ஏற்படுத்தும்னு இப்போ நம்ம பார்க்கலாம். கடகராசிக்கு 7ஆம் இடமாகிய மகரத்தில் செவ்வாய் உச்சமடைகிறார். ஏற்கனவே அங்கே சூரியன் வீட்டிலிருந்து கடகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இப்பொழுது செவ்வாய் உச்சமடைந்து கடகராசியை பார்க்குறார். இதனால் கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் பதட்டம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இயல்பாகவே அவங்கள்ட்ட ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். கடகராசியை செவ்வாயும் பார்த்து சூரியனும் நேரடியாக பார்ப்பதால் அவங்களுக்கு ஒரு படபடப்பு இருக்கும், பதட்டம் இருக்கும். ஆனாலும் செவ்வாயோடு இந்த உச்சமடைந்த செவ்வாயோடு புதன் சுக்கிரன் 2 சுபக்கிரகங்கள் சேர்ந்து பார்க்குது. இதனோட செவ்வாயோட உக்கிர பார்வை கொஞ்சம் மட்டுப்படும். கடகராசிக்கு 6-10க்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் இருக்கிறார். 6க்கு அதிபதியான செவ்வாய் உச்சமடைகிறதுனால கடகராசிக்காரர்களுக்கு கடன் தொல்லை பெருகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அவருடைய எதிரிகளின் கை பலப்படும். நோய் அதிகப்பட்டு பிறகு மெதுமெதுவாக குணமடையும். 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் உச்சமடைந்து அதனோடு சுக்கிரன் புதன் ஆகிய 2 சுபக்கிரகங்கள் சேர்றதுனால கடகராசிக்காரர்களுக்கு புதிய நட்புகள், அதாவது ஆண் பெண் உறவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த சமயத்தில் உண்டு. கடகராசிக்காரர்களுடைய 10ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் உச்சமடைகிறதுனால காவல்துறை, இராணுவம் இந்த துறைகளில் பணி செய்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஏற்கனவே அந்த துறைகளில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவி உயர்வும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உச்சமடைந்த செவ்வாய் பகவான் கடகராசிக்காரர்களுடைய 10ஆம் வீட்டை பார்க்கிறார். இதனால் அவங்களுக்கு பணிச்சுமை கூடும். கடகராசியை 7ஆம் பார்வையாக உச்சமடைந்த செவ்வாய் பார்த்தாலும் அதனோடு புதன் சுக்கிரன் ஆகிய 2 சுபக்கிரகங்கள் இருப்பதால் செவ்வாயின் உக்கிர பார்வை மட்டுப்படும். கடகராசியின் 2ஆம் இடத்தை, அதாவது வாக்குஸ்தானத்தை செவ்வாய் பகவான் உச்சமடைந்து 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். இதனால் கடகராசிக்காரர்கள் பேச்சில் அனல் தெரிக்க வாய்ப்பு இருக்கிறது. செவ்வாய் பகவான் உச்சமடைந்து கடகராசிக்காரர்களுடைய 2ஆம் வீட்டை, அதாவது வாக்குஸ்தானத்தை பார்க்குது. இதனால் இந்த சமயத்தில் கடகராசிக்காரர்கள் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. இந்த சமயத்தில் அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக அந்த வாக்குறுதியை கவுண்ட் பண்ண முடியாது. செவ்வாய் பகவான் உச்சமடைந்து 8ஆம் பார்வையாக கடகராசிக்காரர்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால அவர்கள் பொருள் வாங்கும்போது அவங்களோட பணத்தை ரொம்ப கவனமாக எண்ணி கொடுக்கணும். இன்னொருத்தண்டு பணத்தை வாங்கும் பொழுதும் ரொம்ப கவனமாக எண்ணி வாங்கணும். அதில் பிழைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் பகவான் மகர ராசியில் உச்சமடையும் போது சிம்மராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தணும் இப்போ நம்ம பார்க்கலாம். சிம்மராசிக்கு 4-9க்கு அதிபதியான செவ்வாய் மகரத்தில் உச்சமடைகிறார். 4ஆம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் உச்சமடைகிறதுனால புதிய வாகனங்கள் இவங்க வாங்குவாங்க. புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். வீடு மனைகள் வாங்குவார்கள். தரமான நல்ல விலை உயர்ந்த வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். புதிய வீடு கட்ட திட்டம் போடுவார்கள். புதிய வீடு கட்டுவதற்கான யோசனை பிறக்கும். விவசாய நிலங்களில் நல்ல மேன்மை ஏற்படும். சிம்மராசிக்காரர்களுடைய ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். சிம்மராசிக்காரர்களுடைய 9ஆம் வீட்டு அதிபதி உச்சமடைகிறார். இதனால்
தந்தைக்கு ஒரு மேன்மை ஏற்படும். 9ஆம் வீட்டு அதிபதி உச்சமடைவதனால புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வர்றதுக்கான வாய்ப்பு ஏற்படும். உச்சமடைந்த செவ்வாய் பகவான் சிம்மராசியை பார்க்கிறார், 8ஆம் பார்வையை பார்க்கிறார். ஏற்கனவே சனி வேற சிம்மராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இதனால சிம்மராசிக்காரர்கள் வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக தான் போகணும். இருந்தாலும் மேசத்திலிருந்து குரு பகவான் சிம்மராசியை ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்கிறார். இதனால் மிகப்பெரிய விபத்துகள் தவிர்க்கப்படும். சிம்மராசிக்காரர்களுடைய 9ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையை பார்க்கிறார். இதனால சிம்மராசிக்காரர்களுடைய தந்தைக்கு லேசான உடல்நலக்குறைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். சிம்மராசிக்காரர்களுடைய தந்தை வழி சொத்தில் சிறிது பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு அது நல்லபடியாக ஒரு தீர்வுக்கு வரும். சிம்மராசிக்காரர்களுடைய 12ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். இதனால் இவர்களுடைய பயணங்களில் சில இடர்பாடுகள் ஏற்படலாம். அதாவது அசௌகரியமான பயணமாக அது இருக்கும். இருந்தாலும் ஏற்கனவே புதன் சுக்கிரன் ஆகியோர் செவ்வாய் பகவானோடு இணைந்திருக்கிறதுனால ஓரளவு இந்த பயணங்கள் நல்ல விதமாகவே அமைய வாய்ப்பு இருக்கிறது. சிம்ம ராசியை 8ஆம் பார்வையை செவ்வாய் பகவான் பார்க்கிறார். 8ஆம் பார்வை எப்பவுமே கொடூர பார்வை தான். சிம்ம ராசியை ஏற்கனவே சனி பகவான் வேற பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இதனால் லேசான விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. என்றாலும் சிம்மராசியை ஏற்கனவே சிம்மராசிக்கு 9ஆம் வீட்டில இருந்து குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். குரு பகவானுடைய சுப பார்வையினால சிம்மராசியை பார்க்கும் சனி பார்வை, செவ்வாய் பார்வை இவற்றின் கடுமை முற்றிலுமாக தவிர்க்கப்படும். கன்னிராசினருக்கு உச்சமடையக்கூடிய செவ்வாய் பகவான் என்ன மாதிரியான பலனை ஏற்படுத்தும்னு இப்போ நம்ம பார்க்கலாம். கன்னிராசிக்கு 3, 8ஆம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் இருக்கிறார். கன்னிராசினருக்கு 2 வகையிலுமே துர்ஸ்தானாதிபதியாக செவ்வாய் பகவான் விளங்குகிறார். 3, 8க்கு அதிபதியான செவ்வாய் பகவான் உச்சமடைவது கன்னிராசினருக்கு அவ்வளவு நல்லதல்ல. ஆனாலும் கன்னிராசிக்கு 5ஆம் இடத்தில் உச்சமடையும் செவ்வாய் பகவானோட புதன் சுக்கிரன் ஆகிய 2 சுபக்கிரகங்கள் சேர்றதுனால செவ்வாயோட கடுமை முற்றிலும் தவிர்க்கப்படும். கன்னிராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், அது அவர் 3, 8க்கு அதிபதியாக இருந்து 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்சமடைவதனால புத்திரர்கள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. கன்னிராசிக்காரர்களுடைய பூர்வீக சொத்துகளில் சில பிரச்சனைகள் ஏற்படும். பிறகு அது நல்ல விதமாக ஒரு முடிவுக்கு வரும். கன்னிராசிக்காரர்களுடைய 3ஆம் வீட்டு அதிபதி உச்சமடைவதனால அவர்களது இளைய சகோதரர்களோட கை ஓங்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு அசட்டு துணிச்சல், ஒரு முரட்டு துணிச்சல் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கன்னிராசிக்காரர்களுடைய 8ஆம் வீட்டு அதிபதி உச்சமடைகிறார். இதனால் மறைமுக எதிர்ப்புகள் கை ஓங்கும். கன்னிராசிக்காரர்களுடைய 8ஆம் இடத்தை உச்ச செவ்வாய் 4ஆம் பார்வையை பார்க்கிறார். இதனால் கன்னிராசிக்காரர்கள் வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக பயணம் செய்யணும். இவர்கள் சாலைகளை ரொம்ப கவனத்தோடு கடக்க வேண்டும். கன்னிராசிக்காரர்களின் லாபஸ்தானத்தை, அதாவது 11ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் 7ஆம் பார்வையை பார்க்கிறார். இதனால் இவர்களுக்கு வேளாண்மை சார்ந்த விஷயங்களில் நல்ல வருமானம் கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களின் இளைய சகோதரர்களால் இவர்களுக்கு லாபம் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. கன்னிராசிக்காரர்களின் 12ஆம் இடத்தை 8ஆம் பார்வையாக உச்ச செவ்வாய் பார்க்கிறார். ஏற்கனவே அந்த 12ஆம் இடத்தை சனி பகவான் வேறு பார்க்கிறார். இதனால் கன்னிராசிக்காரர்கள் அசௌகரியமான பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மகரத்தில் உச்சமடையக்கூடிய செவ்வாய் துலாம் ராசினருக்கு என்ன மாதிரி பலனை ஏற்படுத்தணும் இப்போ பார்க்கலாம். துலாம் ராசினருக்கு 7, 2க்கு அதிபதியான செவ்வாய் பகவான் உச்சமடைவது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். துலாம் ராசினருக்கு 4ஆம் வீட்டில் செவ்வாய் உச்சமடைகிறார். இவரோடு புதன் சுக்கிரன் ஆகிய 2 சுபக்கிரகங்கள் சேர்கின்றன. ஏற்கனவே சூரியன், லாபஸ்தானாதிபதியாகிய சூரியன் அங்கே இருக்கிறார். அவர் தை மாத இறுதி வரையில் அங்கே இருக்கிறார். அதனால் துலாம் ராசிக்காரர்கள் நல்ல ஆடம்பரமான வாகனங்கள் வாங்குவதற்கு தகுந்த நேரம் இது. துலாம் ராசினரின் தாயார் உடல்நலம் விருத்தியாகும். துலாம் ராசினர் புதிய வீடுகள் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இவர்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. புதிய மனைகள் வாங்குவார்கள். துலாம் ராசினரின் 7ஆம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் உச்சமடைகிறார். இதனால் துலாம் ராசினரின் மனைவி வழி உறவினர் இவர்களோடு நல்ல இணக்கம் இவர்களுக்கு ஏற்படும். மனைவி வழி உறவுகளில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. துலாம் ராசினருக்கு புதிய நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஏற்படுவார்கள். இவர்களுக்கு புதிய ஆண் பெண் நட்புகள் ஏற்படும். துலாம் ராசினரின் 7ஆம் வீட்டு அதிபதி உச்சமடைவதால் மகிழ்ச்சியான தருணங்கள் இவர்களுக்கு உருவாகும். துலாம் ராசிக்காரர்களின்
2ஆம் வீட்டு அதிபதி உச்சமடைகிறனால இவர்களுக்கு வருமானம் பெருகும். இவர்கள் இந்த சமயத்தில் கொடுக்கும் வாக்குறுதிகளை நிச்சயம் நிறைவேற்றியே தீர்வார்கள். துலாம் ராசிக்காரர்கள் வாக்கு வன்மையால் சில நல்ல விஷயங்களை சாதித்துக் கொள்வார்கள். துலாம் ராசினரின் 6ஆம் வீட்டு அதிபதியாகிய குருவை செவ்வாய் பகவான் உச்சமடைந்து நோக்குவதால் எதிரிகள் பணிந்து போவார்கள். இவர்களது 10ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் உச்சமடைந்து பார்ப்பதால் பணியில் புதிய பொறுப்புகள் கூடும். இன்னும் சொல்லப்போனால் பணிச்சுமை கூடும் என்றே சொல்லலாம். துலாம் ராசிக்காரர்களின் 11ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் உச்சமடைந்து பார்க்கிறார். இந்த செவ்வாயோடு புதன் சுக்கிரன் ஆகிய 2 சுபக்கிரகங்கள் இணைந்திருக்கின்றன. இதனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல வகைகளில் வருமானம் பெருகும். உச்சமடைந்த செவ்வாய் பகவான் விருச்சக ராசிக்கு ஏற்படுத்தும் பலன்களை நம்ம பார்ப்போம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு புத்திர காரகனாகவும் புத்திர ஸ்தானாதிபதியாகவும் விளங்கும் குரு பகவானை செவ்வாய் பகவான் பார்க்கிறார். இதனால் அவர்களது மகள்களை வண்டி வாகனங்களை ஏற்றி அனுப்பும் போது மிகவும் அறிவுறுத்தி அனுப்ப வேண்டும். இவர்களது 10ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பணிச்சுமை ஏற்படும். புதிய பொறுப்புகள் வந்து சேரும். விருச்சக ராசிக்காரர்களின் 9ஆம் வீட்டை உச்சமடைந்த செவ்வாய் பகவான் பார்ப்பதால் இவர்களது தந்தைக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. தந்தையுடன் பிணக்கு ஏற்படவும் வாய்ப்பு உண்டாகும். விருச்சக ராசிக்காரர்களுடைய 10ஆம் வீட்டை உச்சமடைந்த செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். 8ஆம் பார்வை என்பது துர்பார்வை. அதனால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பணிச்சுமை கூடும். விருச்சக ராசிக்காரர்களின் தொழில்களில் இடர்பாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. விருச்சக ராசிக்காரர்களின் 10ஆம் வீட்டை உச்ச செவ்வாய் பார்ப்பதோடு அந்த செவ்வாயோடு புதன் சுக்கிரன் ஆகிய 2 சுபக்கிரகங்கள் இணைந்திருப்பதால் சிலருக்கு புதிய தொழில்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. விருச்சக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் அவர்களது ராசி அதிபதியாகவும் 6ஆம் வீட்டு அதிபதியாகவும் இருக்கிறார். இந்த செவ்வாய் பகவான் 3ஆம் வீட்டில் உச்சமடைகிறார். பொதுவாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் உச்சமடைந்தால் அவங்களுக்கு ஒரு முரட்டு துணிச்சல் உருவாகும். ஆனாலும் அந்த உச்சமடைந்த செவ்வாயோடு புதன் சுக்கிரன் ஆகிய 2 சுபக்கிரகங்கள் இணைந்திருக்கின்றன. இதனால் செவ்வாயின் உக்கிரம் கொஞ்சம் மட்டுப்படும். 3ஆம் இடம் என்பது தைரியஸ்தானம், இன்னொன்று செயல் ஸ்தானம். அதனால் செவ்வாய் பகவான் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உச்சமடைவதனால இவங்களுக்கு மிகப்பெரிய துணிச்சல் உண்டாவதோடு செயலில் வெற்றி அடைவார்கள். 3ஆம் இடம் ஆண்மை ஸ்தானம் ஆகையால் 3ஆம் இடத்தில் உச்சமடையும் செவ்வாய் பகவான் அவர்களுக்கு நல்ல உடல் வலிமையை ஏற்படுத்தி தரும். இன்னொரு வகையில் செவ்வாய் பகவான் 6ஆம் வீட்டு அதிபதியாகவும் இருக்கிறார். 6ஆம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் உச்சமடைவதனால விருச்சக ராசிக்காரர்களின் எதிரிகள் கை ஓங்கும் என்றாலும் அவர்கள் வல்லமையால் விருச்சக ராசிக்காரர்கள் எதிரிகளை வீழ்த்தி விடுவார்கள். 6ஆம் வீட்டு அதிபதி உச்சமடைவதனால கடன் பெருகவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் அந்த கடனை கொடுத்து தீர்க்கும் வல்லமை ஏற்படும். ருண ரோக சத்ருஸ்தானாதிபதியாகிய செவ்வாய் பகவான் உச்சமடைவதனால நோயின் தன்மை சற்று கூடினாலும் மீண்டும் உடல்நலம் மீளப்பெறுவார்கள். உச்சமடையும் செவ்வாய் பகவான் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும் பலன்களை இப்பொழுது நாம் பார்ப்போம். செவ்வாய் பகவான் தை மாதம் 22ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 5ஆம் தேதி தனுசிலிருந்து மகரத்துக்கு சென்று உச்சமடைகிறார். ஏற்கனவே தனுசு வீட்டில் இருந்த செவ்வாய் பகவான் மிகப்பெரிய கடுமையை ஏற்படுத்தவில்லை. ஏனென்றால் செவ்வாய் பகவானுக்கு தனுசு வீடு நட்பு வீடாகும். மேலும் தனுசு வீடு ஒரு சுபத்துவமான வீடாகும். இதல்லாமல் தனுசு வீட்டில் இருந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக பார்த்து கொண்டும் இருந்தார். இதனால் கடந்த முறை எப்படி செவ்வாய் பகவான் மிகப்பெரிய கெடுதி ஏற்படுத்தவில்லையோ அதே போல இந்த மகர பயிற்சியும் மிக மோசமான பலன்களை ஏற்படுத்த மாட்டார். காரணம், மகரத்தில் உச்சமடையும் செவ்வாய் பகவானோடு புதன் சுக்கிரன் ஆகிய 2 சுபக்கிரகங்கள் இணைகின்றன. இதனால் செவ்வாய் பகவான் பார்வைகள் மிக மோசமான பலன்களை ஏற்படுத்தாது. மகரத்தில் உச்சமடையும் செவ்வாய் பகவானோடு புதன் சுக்கிரன் ஆகிய 2 சுபக்கிரகங்கள் இணைகிறார்கள். இதனால் செவ்வாயின் கடுமை மிகப்பெரிய அளவில் தவிர்க்கப்படும். செவ்வாயின் உக்கிர பார்வை மட்டுப்படுத்தப்படும். கடந்த முறை தனுசு வீட்டில் இருந்த செவ்வாய் பகவான் எப்படி மிகப்பெரிய தீமையை ஏற்படுத்தவில்லையோ அதுபோலவே மகரத்தில் உச்சமடையும் இந்த செவ்வாய் பகவான் இப்பொழுதும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தப் போவதில்லை. காரணம், இந்த உச்சமடையும் செவ்வாய் பகவானோடு புதன் சுக்கிரன் ஆகிய சுபக்கிரகங்கள் இணைந்து தொடர்ந்து பயணிக்கிறார்கள். அதனால் இந்த செவ்வாய் பகவான் அதன் பார்வை பலத்தால்
மிக கடுமையான பலன்களை ஏற்படுத்த மாட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. தனுசு ராசிக்கு செவ்வாய் பகவான் விரையாதிபதியாகவும் இருக்கிறார், 5ஆம் வீட்டு அதிபதியாகவும் இருக்கிறார். விரையாதிபதி 2ஆம் இடத்தில் உச்சமடைவதனால லாபம் அதிகரிக்கும், வருமானம் பெருகும், அதற்கேற்ற செலவுகளும் ஏற்படும். அது சுப செலவுகளாகவே இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தனுசு ராசியின் 2ஆம் இடத்தில், அதாவது வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சமடைந்து அதனோடு புதன் சுக்கிரன் ஆகிய 2 சுபக்கிரகங்கள் இணைகின்றன. இதனால் தனுசு ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்கள். தனுசு ராசிக்காரர்களின் பேச்சில் சற்று அதிகாரம் மேம்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தனுசு ராசிக்காரர்களின் 5ஆம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் உச்சமடைகிறார். இதனால் தனுசு ராசிக்காரர்களின் புதல்வர்கள் புதல்விகளுக்கு திருமண வாய்ப்பு ஏற்படும். தனுசு ராசிக்காரர்களின் புத்திரர்களுக்கு நல்ல கல்வி வாய்ப்பு, வெளிநாட்டு வாய்ப்பு, திருமண வாய்ப்புகள் இவை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. தனுசு ராசிக்காரர்களின் புத்திரர்கள் வேலைக்கு முயற்சி செய்தால் அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இது சரியான தருணம். தனுசு ராசிக்காரர்கள் 5ஆம் வீட்டில் குரு சுபத்துவமாக இருக்கிறார். இதனால் உச்ச செவ்வாய் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. தனுசு ராசிக்காரர்களின் 8ஆம் வீட்டை உச்ச செவ்வாய் பார்க்கிறதுனால அவருடைய மறைமுக எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். மறைவு ஸ்தானமாகிய 8ஆம் வீட்டை உச்ச செவ்வாய் பார்ப்பதால் தனுசு ராசிக்காரர்கள் சாலைகளை கவனமாக கடக்க வேண்டும். மறைவான இடத்திலிருந்தும் வளைவான திருப்பங்களில் இருந்தும் எதிர்பாராத வாகனங்கள் உங்களை நோக்கி வர வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கவனம் தேவை. தனுசு ராசிக்காரர்களின் 9ஆம் வீட்டை உச்ச செவ்வாய் பார்க்கிறார். அந்த 9ஆம் வீட்டை ஏற்கனவே சனி பகவான் வேறு பார்த்து கொண்டிருக்கிறார். இதனால் தந்தைக்கு லேசான உடல்நலக் குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் 9ஆம் வீட்டை குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதாலும் உச்ச செவ்வாயோடு புதன் சுக்கிரன் ஆகிய 2 சுபக்கிரகங்கள் இணைந்திருப்பதாலும் செவ்வாயின் உக்கிர பார்வை மட்டுப்படும். இருப்பினும் தந்தையின் உடல்நலத்தில் கவனம் தேவை. உச்சமடையக்கூடிய செவ்வாய் பகவான் மகர ராசிக்கு ஏற்படுத்த போகும் பலன்களை நாம் பார்ப்போம். மகர ராசியிலேயே செவ்வாய் பகவான் உச்சமடைகிறார். மகர ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் வீட்டுக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் விளங்குகிறார். மகர ராசிக்கு 4ஆம் வீட்டு அதிபதியாகவும் 11ஆம் வீட்டு அதிபதியாகவும் செவ்வாய் விளங்குகிறார். மகர ராசியிலேயே செவ்வாய் பகவான் உச்சமடைகிறார். இவரோடு புதன் சுக்கிரன் ஆகிய 2 சுபக்கிரகங்கள் இணைகின்றன. மகர ராசியில் உச்சமடையும் செவ்வாயோடு புதன் சுக்கிரன் இணைந்திருப்பதால் இந்த செவ்வாய் பயிற்சி மகர ராசிக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படுத்தும். ஏற்கனவே 7 சனியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு கொண்டிருக்கும் மகர ராசியினருக்கு மிகவும் நன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய தருணம் இது. மகர ராசியிலேயே செவ்வாய் பகவான் உச்சமடைகிறார். அவரோடு புதன் இணைகிறார், சுக்கிரன் இணைகிறார். இது மகர ராசினரின் உடல் வலிமையை பலப்படுத்தும். மகர ராசினருக்கு உள்ள வலிமையும் ஏற்படுத்தும். மகர ராசினருக்கு உடல் வலிமையும் மன வலிமையும் கூடும். மகர ராசினரின் 4ஆம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் உச்சமடைகிறார். இதனால் புதிய வாகனங்கள் வாங்குவார்கள், புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும், வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சிலர் கிரகப்பிரவேசம் நடத்தக்கூடிய தருணமாக இது இருக்கும். பொதுவாக இந்த செவ்வாய் பயிற்சி மகர ராசினருக்கு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தும் காலமாக இருக்கிறது. ஏனென்றால் மகர ராசியிலேயே செவ்வாய் உச்சமடைகிறார். அவர்களோடு புதன் இணைகிறார், சுக்கிரன் இணைகிறார். இதனால் மகர ராசினரின் தோற்றப்பொழிவு கூடும். மகர ராசினரின் 4ஆம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் உச்சமடைகிறார். இதனால் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. புதிய நிலங்கள், சொத்து சேர்க்கைகள் ஏற்படும். லாபஸ்தானாதிபதியாகிய செவ்வாய் பகவான் உச்சமடைகிறார். இந்த லாபஸ்தானாதிபதியோடு புதன் சுக்கிரன் இணைகிறார். இதனால் மகர ராசினருக்கு பலவிதமான வருமானங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மகர ராசினருக்கு உச்சமடையும் செவ்வாய் பகவான் 4ஆம் வீட்டை பார்க்கிறார். அதாவது 4ஆம் வீடு என்பது செவ்வாயின் வீடு. அந்த இடத்தை உச்சமடைந்த செவ்வாய் பார்ப்பதால் வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள். சிலர் வீட்டுக்கு புதிய வர்ணங்கள் பூசுவீர்கள். மகர ராசினரின் 7ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் உச்சமடைந்து பார்க்கிறார். இந்த செவ்வாயோடு புதன் இணைகிறார். இந்த கிரகங்களோடு காதல் கிரகமான சுக்கிரன் இணைகிறார். இவர்கள் மூவரும் கூட்டணி சேர்ந்து 7ஆம் வீட்டை பார்ப்பதால் நண்பர்களோடு மகிழ்ச்சியான தருணங்களில் பங்கு கொள்ள வாய்ப்பு இருக்கிறது.
மகர ராசினரின் 8ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் உச்சமடைந்து பார்க்கிறார். அதே 8ஆம் வீட்டை சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த வகையில் அவர்கள் எல்லா வகையிலும் கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியம், வண்டி வாகனங்களில் பயணம் செய்தல், சாலைகளை கடந்து போதல், இவை எல்லாவற்றிலும் மகர ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். என்றாலும் அந்த 8ஆம் வீட்டை குரு பகவான் சுப பார்வையாக பார்க்கிறார். உச்ச செவ்வாயோடு புதன் சுக்கிரன் இணைந்திருக்கிறார். இதனால் விபத்துகள் தவிர்க்கப்படும். ஆனாலும் உடல் நலம், சாலைகளை கடத்தல், வாகனங்களில் பயணம் செய்தல் இவற்றில் மிக கவனம் தேவை. கும்பராசினருக்கு உச்சமடையும் செவ்வாய் பகவான் உண்டாக்கும் பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். கும்பராசினருக்கு 3-10க்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் விளங்குகிறார். 3க்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் 12இல் மறைவது ஓரளவு நல்லதுதான். 3ஆம் அதிபதி விரயஸ்தானத்தில் உச்சமடைவதால் இளைய சகோதரர்களால் செலவு ஏற்படும். கும்பராசினரின் 3ஆம் அதிபதியாகிய செவ்வாய் பகவான் 12இல் மறைந்த போதிலும் அவர் உச்சமடைகிறார். அவரோடு புதன் சுக்கிரன் இணைகிறார். இதனால் கும்பராசினர் புதிய தன்னம்பிக்கைகளை பெறுவார்கள். கும்பராசினரின் 10ஆம் வீட்டு அதிபதி உச்சமடைகிறார். இவர் 12இல் மறைந்தாலும் அவர் உச்சமடைகிறார். அதனோடு புதன் சுக்கிரன் இணைகிறார்கள். இதனால் கும்பராசினருக்கு புதிய தொழில்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே வேலையில் இருக்கும் கும்பராசினருக்கு புதிய பொறுப்புகள் ஏற்படவும் பதவி உயர்வுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. உச்சமடைந்த செவ்வாய் பகவான் கும்பராசினரின் 3ஆம் இடத்தை பார்ப்பதால் அவர்களுக்கு புதிய நல்ல நம்பிக்கைகள் ஏற்படும். மிகப்பெரிய துணிச்சல் உண்டாகும். கும்பராசினரின் 6ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் உச்சமடைந்து பார்க்கிறார். இதனால் அவர்களது எதிரிகள் பலவீனம் அடைவார்கள். சிலருக்கு நோய் சரியான சிகிச்சை வழியாக குணமடையும். ஒரு சிலருக்கு சிறு அறுவை சிகிச்சை ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. கும்பராசினரின் 6ஆம் வீட்டை உச்ச செவ்வாய் பார்க்கிறார். இவரோடு புதன் சுக்கிரன் இணைகிறார்கள். இதனால் கும்பராசினரின் நோய் சரியான சிகிச்சை வழியாக குணமடையும். சிலருக்கு சிறு அறுவை சிகிச்சை வழியாக பூரண குணமடையவும் வாய்ப்பு இருக்கிறது. கும்பராசினரின் 6ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் பார்ப்பதோடு அவரோடு புதன் சுக்கிரன் இணைவதால் அவர்களுக்கு இருந்த பழைய கடன்கள் கொடுத்து தீர்க்கும் தகுதி இப்பொழுது உண்டாகும். இவர்களது 6ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் உச்சமடைந்து வலிமையோடு பார்ப்பதால் எதிர்ப்புகள் விலகும். கும்பராசினரின் 7ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். பொதுவாக 8ஆம் பார்வை என்பது சற்று துர்பார்வை இருந்த போதிலும் இந்த செவ்வாயோடு புதன் சுக்கிரன் இணைகிறார். இதனால் மனைவி, தொழில் கூட்டாளிகள், நண்பர்கள் இவர்களோடு சிறு பிணக்கு ஏற்பட்டு பிறகு சரியாகிவிடும். மீனராசிக்கு இந்த உச்ச செவ்வாய் ஏற்படுத்தும் பலன்களை இப்பொழுது பார்ப்போம். மீனராசிக்கு 2-9க்கு அதிபதியான செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் உச்சமடைகிறார். ஏற்கனவே மீனராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் சுபமாக வீட்டிலிருந்து நன்மைகளை வழங்கி கொண்டிருக்கிறார். லாபஸ்தானத்தில் உச்சமடையும் செவ்வாயோடு புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இணைகின்றன. தை மாதம் இறுதி வரையில் சூரியன் வேறு இணைந்திருக்கிறார். மீனராசிக்காரர்களின் 11ஆம் வீட்டில் 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. இது மீனராசிக்காரர்களுக்கு அபரிமிதமான லாபத்தை ஏற்படுத்தும். மீனராசிக்காரர்களின் லாபஸ்தலமாகிய 11ஆம் வீட்டில் 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் அவர்களுக்கு லாபம் பல வழிகளிலும் வந்து சேர வாய்ப்பு இருக்கிறது. மீனராசிக்காரர்களின் 2ஆம் வீட்டில் குரு பகவான் வீட்டிலிருந்து 2ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் உச்சமடைகிறார். இதனால் அவர்களது வார்த்தைகள் பளிச்சிடும். மீனராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய தருணம் இது. மீனராசிக்காரர்களின் 2ஆம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் உச்சமடைகிறார். இதனோடு புதன் சுக்கிரன் இணைகிறார். வாக்குஸ்தானாதிபதி உச்சமடைந்து அதோடு புதன் சுக்கிரன் ஆகிய 2 சுபக்கிரகங்கள் இணைவதால் இவர்கள் வாக்கு வன்மையால் பல காரியங்களை சாதித்துக் கொள்வார்கள். இவர்களது 9ஆம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் உச்சமடைவதால் தந்தையின் அந்தஸ்து உயர்வும். மீனராசிக்காரர்களின் 5ஆம் வீட்டை உச்ச செவ்வாய் பார்க்கிறார். இதனால் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். அது இவர்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும். மீனராசிக்காரர்களின் 6ஆம் வீட்டை 8ஆம் பார்வையாக செவ்வாய் பகவான் பார்ப்பதால் எதிர்ப்புகள் பலவீனமடையும். நோய் தீரும். கடன்களை கொடுத்து தீரும் வல்லமை ஏற்படும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.